பிடிக்கல. இருந்தாலும் நான் இங்க வந்திருக்கேனா அது உன்னோட பிடிவாதத்துக்காக தான். ஏய் சௌமியா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் இன்னும் மாறல. அவங்க ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அத்தையும் மாமாவும் பண்றது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுதான், அப்போ நாம அவங்களுக்கு சரியான வழியை காட்டலாம். ஆனா அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் இல்ல, அவங்க பக்கத்துல இருந்து அவங்க கூடவே நடந்து அவங்க வந்துட்டாங்க. ஆனா எனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இப்போ நான் அவங்க வந்ததை நினைச்சு சந்தோஷப்படணுமா, இல்ல அவன் சொல்றது எப்படி இருக்குன்னா அந்த திருநங்க சொன்னதுனால தான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போ இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல. எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்னது சரிதான். அருண் நம்மள ஏத்துக்கவே இல்லைங்க. சௌமியா சொன்னதுனால தான் திரும்பி வந்திருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ பார்ட்டி வைக்கலாம். பார்ட்டியா? என்ன சொல்ற? பார்ட்டி வைக்கணும். பிரீத்தி, வீரா, ஷனு, ராவி, சௌமியா, அருண் எல்லாரும் கீழே வாங்க. சீக்கிரமா வாங்க. ஆத்தா கூப்பிட்டீங்களா? வருண், நீ மகேந்திரனுக்கு ஃபோன் பண்ண. அவர்கிட்ட சாயங்காலம் பார்ட்டி இருக்கு, குடும்பத்தோட கிளம்பி வாங்கன்னு சொல்லு. சரி அத்தா, நான் உடனே பண்றேன். இப்ப பாட்டின்ற பேர்ல நீங்க மறுபடியும் என்ன டிராமா பண்ண போறீங்க பிரீத்தி? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் சொன்னா அவன் பொய்யன்னு தான் நினைப்பான். அதனால நீயே சொல்லிட, இன்னைக்கு சாயங்காலம் பார்ட்டி இருக்குன்னு. அப்புறம் இந்த பார்ட்டி நான் எதுக்கு வைக்கிறேன்னு அவனுக்கு தெரிய வரும். போய் அவன்கிட்ட போய் சொல்லு. வருண், பார்ட்டிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய். காசு வேணும்னா என்கிட்ட வந்து கேளு. சரி அத்தா. சரி போங்க, எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க. ரெடி ஆகுங்க. என்னங்க நடக்குது இந்த வீட்ல? நமக்கு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அக்கா இந்த வீட்ல ஒரு 5 பேருக்கு கூட சாப்பாடு போடல. ஆனா ஓடி போன அவங்க பையன் வரான்னு வீட்ல பார்ட்டி கொண்டாடுறாங்க. வீரன், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அருண் நம்மள திருநங்கைங்களுக்கு சொந்தக்காரங்களாக்காம விட மாட்டான் போல இருக்கு. அப்புறம் அந்த சௌமியா திருநங்கைங்களுக்கு தலைவியாய் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து குடி வச்சிருவா போல இருக்கு. அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம சமைக்கணும் போல இருக்கே. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. வீரன், சாப்பாடு வீட்ல சமைக்க போறியா இல்ல ஹோட்டல் ஆர்டர் பண்ணுமா? வரேன்க்கா. இந்த பிரீத்தி இல்ல, நாள் பூரா எனக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்றீங்களா? செஞ்சுட்டு தான் இருக்க சனு. ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருக்க. ரிசல்ட் வர டைம் ஆகும். அப்புறம் என் கையில என்ன இருக்கு? உங்க கையில எதுவுமே இல்லங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்க. நீங்களும் அந்த திருநங்கைகளுக்கு மத்தியில போய் உட்கார்ந்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். என் தலை எழுத்து. என்னங்க என்னங்க? என்னாச்சு? இங்க கண்ணாடியை பார்த்து நீ எப்ப பார்த்தாலும் அலங்கரிச்சுட்டே இரு. அப்ப எல்லாம் நம்ம கை விட்டு எப்ப போகும்னு அப்ப உட்காந்து எல்லாம் யோசிச்சுட்டு இரு. ஆனா அப்படி என்ன நடந்துச்சு? அம்மா பார்ட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அருண் வந்து சந்தோஷத்திற்காக. நீ கீழே போய் அப்பாவோட வேலைக்கு உதவி செய். சௌமியா, ஆமா நான் என்ன மத்தலமா? வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து தட்டிட்டு போறதுக்கு? அப்புறம் இது என்ன பார்ட்டி, புது நாடகம்? எதுக்காக நான்